கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 13 சங்கீதம் 5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். 13 சங்கீதம் 5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு தாவீது, நான் உங்கள் கிருபை மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி விசுவாசமாக சொல்கிறோம்? ஆமென். அவர் நம்பிக்கை வைத்தார், அவர் நம்பிக்கை வீண் போகலை. தாவீது போன பாதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது, எவ்வளோ பேர் அவர் எதிர்த்து வந்தாங்க. ஆனாலும் தாவீது கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். ஆமென். அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். தகுதியே இல்லாதவங்க மேலே காற்று அன்பு இரக்கம் தான் கிருபை. அந்த கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. அந்த கிருபையை நம்பும் போது நம்ம உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த கிருபை வேறு யாரும் இல்லை, ஏசப்பா தான். நம்ம ஏசப்பாவை நம்பும் போது, ஏசப்பாவை உயர்த்தும் போது, ஏசப்பாவை துதிக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏசப்பாவை நம்புங்க, நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தாவீது நம்பினார். தாவீது கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டார், நம்பி இருந்தார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். நீங்களும் நம்புங்க, நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.